நம்ம மைக்ரோ செகண்ட்ஸில் ஒரு விஷயத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும், மைக்ரோ ஸ்பேஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அதாவது ஊசியில் நூல் கோக்கிறதுன்றது நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ நல்ல விஷயம், நம்ம கண்ணுக்கு எக்ஸசைஸ்ன்றது நமக்கு தெரிகிற மாதிரின்றதை கூகுள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது தீவிர கவனம் மூளையின் துல்லியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது, சிறு நடுக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. நம்ம கைகள் இயற்கையாகவே மிக நுண்ணிய நடுக்கங்கள் இருக்கும். தீவிர கவனம் இந்த நடுக்கங்களை முன்கூட்டியே கணித்து மூளை கட்டுப்படுத்த உதவுகிறது. பார்வை திறனை துல்லியமாக்குகிறது. இயக்க திட்டமிடலை மேம்படுத்துகிறது. மோட்டார் கார்டெக்ஸ் பகுதியில் வேலை செய்யுதுன்னு சொல்லுது. வெளிப்புற சிதறல்களை முடக்குகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாம் சொல்கிறோம். எஜுகேஷன் விஷயத்தில் இதை பற்றி பேசலாம். ஊசியில் நூல் கோர்க்கும் பயிற்சிகளை பற்றி கூட சொல்லியிருக்கு. நம்ம அதை தான் சொன்னதுனால அதை பற்றி சொல்கிறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, பல ஞானிகள் தையல்காரர்களாக இருந்திருக்காங்க, செருப்பு தைக்கிறவங்களா இருந்திருக்காங்க. அதாவது ஊசியை ஒரு பரப்பில் குத்தி அடுத்த பக்கம் எடுத்து மறுபடியும் தைக்கிறவங்களா இருக்கிறது. அந்த குத்தும்போது அந்த மூன்றாவது கண்ணண்ட அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மாதிரி அங்கே சிலது வேலை செய்யுதுன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக நான் எக்ஸாம்பிளாக இது சில ஞானிகளை பற்றி சொல்லியிருக்கு. ஏன் அந்த மாதிரி மைக்ரோ ஃபோக்கஸ் நுண்ணிய கவனம், முந்தைய பதிவில் நான் பார்த்தது போல் ஊசியின் நூல் கோர்ப்பதற்கு, துணி தைப்பதற்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் கவனச்சிதறல் கூட இருக்கக்கூடாது. இந்த அசைவற்ற ஆழமான கவனமே தியானத்தின் அடிப்படையாக இருக்குது. தையல் எந்திரம் அல்லது ஊசியை கையாளும் போது மனம் முற்றிலும் ஒடுங்கி விடுகிறது. அந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்களை கையாளும் போது, சமையல் ரூமில் வேலை செய்கிறப்போ லேடிஸும் நிறைய நேரத்தில் கட் பண்ணுறப்போ ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் கட் பண்ணி அந்த காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க அந்த மூன்றாவது கண்ணை சுருக்கி அதை அழுத்தம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த பயிற்சி நேச்சுரலாகவே கிடைக்கிது, கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமையே இருக்குது. துண்டுதலை இணைக்கும் கலை. யோகம் என்ற சொல்லிற்கு இணைத்தல் என்ற பொருள். தையல்காரர்கள் வெவ்வேறு துணிகளை தைத்து ஒன்றாக இணைக்கிறார்கள். அதுபோல ஞானிகள் பிரபஞ்சத்தில் தனியாக தெரியும் மனிதர்களையும் ஆன்மாக்களையும் இறைவனுடன் இணைக்கும் தையல்காரர்களாக செயல்படுகிறார்கள்னு சொல்கிறது. இன்னும் சிலது சொல்லுது அகங்காரத்தை கேட்கறது. அதாவது ஜீன் எடிட்டிங் மாதிரி நம்ம துணி தைக்கிறதுல கூட ஒரு சாதாரண துணி இருக்கிறத நம்ம அதை பல விதத்தில் கட் பண்ணி பல விதத்தில் இணைக்கிறது மூலயமா நமக்கு வேணுன்ற ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறோம். நம்ம கேரக்டரை கூட நம்ம அந்த மாதிரி வெளியிலேருந்து தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணிக்கிறோம். ஜீன் எடிட்டிங் கூட இந்த முறையில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. பொறுமையின் உச்சம். தையல் தொழிலுக்கு அபாரமான பொறுமை தேவை. ஒரு தையல் விடுபட்டாலும் ஆடை பாழாகிவிடும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கு. நம்ம இதை பார்க்கலாம். இந்த சங்க் அண்ட் திங்க் மெத்தடை நான் அந்த ஃபுல் சென்டென்ஸை பார்க்காம அந்த ஒரு சென்டென்ஸே நம்ம பார்ட்டாக நம்ம கட் பண்ணி, அதாவது நிறுத்தி ஸ்லோவாக படிக்கிறது மூலமா ஒரு சின்ன ஸ்பேஸ், அதாவது ஒரு ஃபுல் சென்டென்ஸை பார்க்காம ஒரு கமா போட்டு அந்த ஒரு ஃபுல் சென்டென்ஸையும் 3 பார்ட்டாக பிரித்து அதை என்ன சொல்ல வராங்கன்றத சின்ன ஸ்பேஸ், சின்ன செகண்ட்ஸில், மைக்ரோ செகண்ட்ஸில் மைக்ரோ ஸ்பேஸை பார்க்கறது மூலிமா இந்த கவனம் குவிக்கிறதுன்ற விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ப்ரெசண்ட்டில் அந்த இடத்துல இருக்கிறோன்ற விஷயத்தில் நம்ம நிற்கிறோம். அங்கே அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ நம்மளோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது, நம்மளோட கவனம் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்றது அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தின் மேலே சொல்லப்பட்ட விஷயத்தை விஷுவலாக நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு பார்க்க முடியுது. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நடந்த விஷயத்த நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளோட ப்ரெசன்ஸ், நான் இப்போ சினிமாவில் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியை சொல்லும்போது அந்த இடத்துலையே அந்த நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல சயின்டிஸ்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே பார்க்குற மாதிரி, பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுலேயே இன்னும் நம்ம மோட்டார் மெமரி எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுது, ஒர்க்கிங் மெமரி எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுதுன்ற மாதிரி ஆகுறப்போ, இன்னும் அந்த ஃப்ரீக்குவென்சி டீப் ஆகுறப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற சயின்டிஸ்டாகவே நம்ம அந்த உடம்புக்குள்ளேயே போகிறோம், அந்த லேபுக்குள்ளே போகிற மாதிரி
அந்த சயின்டிஸ்டாவே நம்ம மாறுறோன்ற இடத்துக்கு போய் நின்று அந்த விஷயத்த படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம புரிதல் எவ்வளோ டீப்பாக இருக்குது. நம்ம உடம்பு, நம்ம ஃப்ரீக்வன்சி எல்லாமே அதுக்கு மேலே அந்த விஷயத்த அந்த சயின்டிஸ்ட்டுக்கு கிடைச்சத விட அதிகமாக வர வேண்டியது இருந்ததுன்னா, அந்த விஷயங்கள் நமக்கு டவுன்லோட் ஆகி புரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நடக்கிறதுன்றது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி மிரர் நியூரான்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த மிரர் நியூரான்ஸ்ன்றது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்றது இதுலேயும் வந்து ஒரு சின்ன நுணுக்கமான அந்த சால்வ்டு கொஸ்டின் அன்சால்வ்டு விஷயத்தை பார்த்து நம்ம பண்ணிகிட்டே வரப்போ இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து அந்த சால்வ் பண்ணுறப்போ அதை ஃபஸ்ட்டு சால்வ்டு ஒன்று கிட்ட நம்ம தெரியாமையே அன்சால்வ்டு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த சைடு இந்த சைடு பார்த்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். மிரர் மேக்ஸ்ன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன். சொன்ன உடனே புரிஞ்சுட்டு கூகுள் கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நான் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த சின்ன ஸ்பேஸில் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எடுத்துக்காம அது ஃபுல்லாக கவனிக்கிறப்ப நம்ம ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஃபோக்கஸ் அட்டென்ஷனெல்லாம் இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரியுது. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து உள்ளே போகிறப்போ ஒரு விஷயம் எப்படி இருக்குன்றது நமக்கு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு 4-5 சம் போடுறப்போ பேட்டர்ன் ரெகக்னைஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் அதில் பேட்டர்னில் இருக்க விஷயத்த கொஞ்சம் மாற்றி கொடுக்குறப்போ அந்த பேட்டர்ன்லேருந்து அது எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிருக்கு, அது எந்த இடத்துல விட்டு போயிருக்கு, அந்த விட்டு போனதை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த பேட்டர்னில் டீவியேட் ஆகிருக்கிறத சரி பண்ணி அந்த பேட்டர்னுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்ற மாதிரி பல விஷயங்கள் அங்கே நம்ம பிரெயின் செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இருக்கா இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இல்லையானா இது எப்படி டீவியேட் ஆகிருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற எல்லா விஷயமும் பிரெயின் கற்றுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி படிக்கிறப்ப பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகுறதில்ல, மலர்தல்ன்ற விஷயம் மூளைக்கு நடக்குது, சோர்வு நடக்கிறது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வழக்கமான பழக்கமாக மாற்றுறப்போ இது பல விஷயங்கள் நம்ம பிரெயினில் நடக்க ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு மாடல் வைக்கிறதுக்கு பதில் பல மாடல் வைக்கிறப்ப என்ன வழக்கமான பேட்டர்ன் மாறிய பேட்டர்னுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. அது இன்னும் கூட வேறு எக்ஸாம்பிள் சொல்லுது எப்படியெல்லாம் பண்ணணும். மாறிய கணக்கை கண்டறியும் போது மூளை அதிக ஹை அலர்ட் ஆகுது. அந்த மாதிரி பிளாங்க்ஸ் மாதிரி விடுறப்போ பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி மைக்ரோஸ்பேஸ் கவனத்தை இன்னும் கூர்மையாக்குது. அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறப்போ அது எந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த சேஞ்சை எப்படி நார்மலைஸ் ஆக்கணும், அதாவது ஹோல் நம்பர் கொடுத்த இடத்துல ஃப்ராக்ஷனையோ மிக்சட் ஃப்ராக்ஷனையோ டெசிமலையோ கொடுத்தா அதை எப்படி அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியுன்றது ட்ரை பண்ணுறது, அந்த பேட்டர்ன் கம்ப்ளீஷனுக்கு அதை கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். இந்த சயின்டிஸ்ட் மாதிரி அங்கே லேபில் போய் பார்க்குறது, சயின்டிஸ்ட் மாதிரியே நம்ம அதே ஃப்ரீக்குவென்சிக்கு போகிறதுலாம் சொல்லியிருக்கிறது எம்பத்தட்டிக்கான ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அந்த சூழலில் நடக்க வேண்டியதை சுமூகமான ஒரு சூழலாக நிகழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த மிரர் மேக்ஸ் கண்டுபிடிச்ச புதுசில் நமக்கு இருந்த ஒரு இதுவை நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ராமானுஜம் சொல்லுவாங்க நிறைய வந்து சம்ஸு சால்வ் பண்ணியிருக்காரு, அன்ரிசால்வ்டாகவும் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னும் போது நம்ம அந்த மாதிரி மிரர் மேக்ஸ் ஸ்டைலில் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நேனோ மூவ்ஸ் பண்ணி நேனோ ஸ்பேஸில் மூவ் பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அது அப்படி உருவாக்குறோன்னு சொல்கிறோன்னா நம்ம அவரோட ரிசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு மூவ் பண்ணுறோன்றதை தான் நம்ம சொல்கிறோம். ரிசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு மூவ் பண்ணுறோன்னா அவங்களோட நியூரல் நெட்வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கை கொண்டு வந்துட்டு அதே விஷயங்கள் நமக்கு தங்குதடை இல்லாமல்
போகிறதுக்கான ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்கிறோன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம ஒர்க்கிங் மெமரியும் அந்த சயின்டிஸ்ட் அந்த மேத்தமெட்டிஷியனோட ஒர்க்கிங் மெமரியும் ரிசர்ன் ஆகிறதுக்கான வேலையை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பல விதத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். நன்றி.